ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் பர்சனை எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகியிருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரெசனேட் ஆகுறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை வந்து எடுத்துக்க வேணாம். உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயிலில் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா வந்து சொல்லணும். ஏன்னா இங்கே கார்ட்ஸ் மூலமாக பார்க்கும்போது எனக்கு அப்படியே வந்து தெளிவாக வந்து காட்டுது. சிலர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, ஆனால் அதை வந்து ப்ராப்பராக அதை வந்து கண்டினியூ பண்ணாமல் ப்ராப்பராக அதை வந்து பண்ணாமல் விடுறீங்க. இதனால் உங்கள் பர்சன் கிட்ட உங்களோட இமேஜ் வந்து ஸ்பாயில் ஆகுது. அதாவது நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுற விஷயம் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வந்து இருக்குது. சிலர் என்கிட்ட பர்சனல் ரீடிங் பார்த்தவங்களுக்கான ரீடிங் இது கிடையாது, ஓகேவா? இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், மற்றவங்களுக்கான ஒரு ரீடிங். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஏதோ ஒரு பக்கம் வந்து பிளாக் ஆகுது. சில நேரம் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணாமல் விட்டுருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் வந்து செய்கிறதுனால இந்த மாதிரி வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஏஞ்சல் கைடன்ஸ் இப்போயும் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த டெம்பரன்ஸ் வந்து உங்கள் கூடயே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்களோட இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ண மாட்டேறீங்க. சில நேரம் ஒரு பிளாக்கேஜஸாக வந்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஏதாவது பண்ணும்போது நம்பிக்கையாக இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அவங்கள பற்றின ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்து உங்களோட காதில் வந்து சேர்றப்ப உங்களுக்கு அந்த நம்பிக்கையே வந்து போயிடும். நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலுமே எனக்கு வந்து வேஸ்ட்டு தான் அப்படி வந்து நீங்கள் வந்து திங்க் பண்ணிவிட்டு ரொம்ப யோசிச்சுட்ருக்குறீங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு பிளாக்கேஜஸாக இருக்குது. தென் தி ஸ்டார். ஸோ அதனால் நீங்கள் நினச்ச விஷயம் வந்து அது செய்ய முடியலை அப்படின்றது இங்கே யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. இது ஒன் செட் ஆஃப் பீப்புளுக்கு. அண்ட் செகண்ட் செட்டுக்கு பார்ப்போம். இது வந்து 2 செட்டாக வந்து எடுத்துக்கோங்க, ஓகே? கிங் ஆஃப் கப்ஸ், கார்ட்ஸ் மொத்தமாகவே வந்து விழுகுது, ஏன்னு தெரில. நைட் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, செகண்ட் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் அவங்கள ரொம்ப அழகாக போய் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இது எப்படி எனக்கு ஃபஸ்ட்டு செட் செகண்ட் செட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காதில் வரக்கூடிய நியூஸை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் இப்போ ஒர்க் ஆகியிருக்கு இல்லை அப்படின்றது ரீசெண்ட் டேஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் மூலமாக யூனிவர்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ரெசனேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் நினச்சதுபடி அவங்க வந்து கிங் ஆஃப் கப்ஸை அதிக அளவில் வந்து ஒரு எமோஷ்னலாக வந்து இருக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி
அவங்களும் வந்து சிலர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து ப்ராப்பராக அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸை வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து ஏமாந்துட்டுருக்கீங்க அப்படின்றது இங்கே வந்து தெரியுது. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, ஓகே. இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து கண்ணை திறந்து பார்க்கணும் அப்படின்றத அடிஷ்னல் கைடன்ஸாக வந்து சொல்கிறாங்க. நீங்கள் நினச்சது மாதிரி உங்கள் பர்சன் உங்களை ஸ்பை பண்ணிகிட்ருக்காங்க, உங்களை தேடுறாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் எந்த டைம்லாம் ஆன்லைனில் இருக்கீங்க, யார்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரி ஸ்பை வச்சு, ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வச்சு ஸ்பை வச்சு உங்களை பற்றி வந்து அவங்க வந்து கண்காணிச்சிட்ருக்குறாங்க. ஸோ இது வந்து இதெல்லாமே வந்து மேனிஃபெஸ்டேஷனால் நடக்குது அப்படின்றது இங்கே கார்ட்ஸ் மூலமாக தெளிவாக வந்து தெரியுது. ஓகே, இந்த வீடியோ ரெசனேட் ஆகுறவங்க தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.